السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 375. இந்த ரியாது சாலிஹின் கிதாபுடைய 375ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் அகதி இதன் துதிக்கத் ஹுருமாத் ஷர்ஐ வலித்திஸால் லிதீனில்லாஹி தஆலா இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸ்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை உங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், வங்கி முகவரிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹ் தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 375ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீஸ்களை பற்றி பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீஸ்களில் முதலாவது ஹதீஸானது உருவப்படங்கள் என்ற தலைப்பில் அமையக்கூடிய முதல் ஹதீஸ் அமைகின்றது. இதில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்திற்கு போய்விட்டு திரும்பி வந்தார்கள் வீட்டிற்கு. அப்பொழுது என்னுடைய வீட்டினுடைய திண்ணையில் நான் உட்கார்ந்திருந்தேன். அப்போ அந்த திண்ணையில் ஒரு உருவப்படங்கள் இடம்பெற்றுள்ள ஒரு திரையை கொண்டு நான் மூடியிருந்தேன். அப்போ இதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திரையில் உள்ள உருவப்படங்களை அவர்கள் கிழித்தார்கள், கிழித்து அகற்றினார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தினுடைய நிறம் மாறிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மாறிடுச்சு. அப்படியே கோபப்படுறாங்க அந்த உருவப்படத்தை பார்த்த உடனே. அதை வீட்டு விட்டு என்னிடத்தில் சொன்னார்கள், ஆயிஷாவே, கியாமத்து நாளில் அல்லாஹ்விடம் மக்களில் மிக கடுமையான வேதனை கொடுக்கப்படக்கூடியவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு அல்லாஹ்வுடைய படைப்புகளைப் போலவே ஒப்பாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி ஒப்பாக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹ் கியாமத்து நாளில் அல்லாஹ்விடத்தில் மிக தண்டனைக்குரியவராக இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகிறது. அப்ப இது முதல் ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸாக நபியின் மீதம் என்ற தலைப்பில் அமையக்கூடிய ஹதீஸ் அமைகின்றது. இதில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, இதுவும் சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக அவங்க சொல்றாங்க, குறைஷி கோத்திரத்தில் உள்ள ஒரு சின்ன கிளையாக இருக்கக்கூடிய மஹ்சூமி கிளை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிளை, அந்த கிளையை சார்ந்த ஒரு பெண் அவள் திருடிவிட்டாள். அந்த திருடிய அந்த சம்பவம் அது குறைஷி மக்களுக்கு ரொம்ப கவலை அளித்ததாக இருந்தது. ரொம்ப கவலை இருந்துச்சு அந்த சம்பவம். உடனே அந்த குறைஷியர்கள்லாம் பேசிக் கொண்டார்கள், இந்த பெண்மணிக்காக வேண்டி சிபாட்சியை செய்து யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச போவது யார் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த குறைஷியர்கள் சில நபர்கள் சொன்னார்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகனான ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அன்னவருடைய மகனான உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு, அன்னவர்கள் தான் ரொம்ப தைரியசாலி. அவரை தவிர யாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பேசுறதுக்கு ரொம்ப தைரியமா இருப்பா, அதனால நம்ம அவங்களே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி இந்த உஸாமத்துக்கு கொண்டு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் அந்த பெண்மணிக்காக வேண்டி பேசின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டார்கள். கோபப்பட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து ஒரு தண்டனையிலிருந்து பாதுகாப்பதற்காக, அந்த பெண்ணை பாதுகாப்பதற்காகவா இடத்தில் நீங்கள் ஷஃபாஅத்தை வந்திருக்கின்றீர்கள், பரிந்துரைக்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு கோபப்பட்டு சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு எழுந்து நின்று சொற்பொழிவு நிகழ்த்துகிறார்கள், பயான் செய்கிறார். பயான் சொல்றாங்க, உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் அறிந்ததெல்லாம் ஒரு காரியத்தின் மூலமாக தான். எந்த காரியம்னா, அவர்கள் தங்களுடைய கூட்டத்தார்களில் பலவீனமானவர்கள் திருடிவிட்டால் அவர்களை தண்டிக்கக்கூடியவர்களாக, அதுவே செல்வாக்குடையவர்கள் அந்த கூட்டத்தார்களில் சிறப்புக்குரியவர்கள் திருடிவிட்டால் அவரை சும்மா விட்டுவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இத்தகைய செயலின் காரணமாக தான் உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் அழிக்கப்பட்டார்கள்
அதனால் நீங்கள் இத்தகைய செயலின் காரணமாக இடத்தில் நீங்கள் பரிந்துரை செய்யாதீர்கள், இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். இது மட்டும் கிடையாது, எச்சரித்து விட்டு சொன்னார்கள், ஒருவேளை முகம்மதுடைய மகளான பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் தெரிந்திருந்தாலும் நான் அவருடைய கையை வெட்டுவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ இந்த கருத்தை உள்ளடக்கியதாக தான் இந்த ஹதீஸ் என்பது அமைக்கிறார்கள். இது இரண்டாவது ஹதீஸ். அடுத்தபடியாக மூன்றாவது ஹதீஸாக எங்கே உமிழ வேண்டும் என்ற தலைப்பில் அமையக்கூடிய மூன்றாவது ஹதீஸ் இது அமைகின்றது. இதில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, செய்தனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கும். அவங்க சொல்றாங்க, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. அந்த மஸ்ஜிதுக்கு வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த பள்ளிவாசலுடைய கிப்லா இருப்பாளைய தொழக்கூடிய இடம், அந்த மெஹராபுக்கு மத்தியில அந்த கிப்லா இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு உமிழ் நீரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள். ஒரு சளியை பார்க்கிறாங்க. பார்த்த உடனே அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக கவலை உண்டாக்கியதாக இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை கொண்டு அந்த சரி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை வைத்து அதை சுரண்டி எடுத்தார். அதை சுரண்டி அந்த இடத்துல இருந்து அதை அகற்றினார். அகற்றிவிட்டு தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, தோழர்களே, உங்களில் ஒருவர் தொழுகையில் நின்றால் அவர் தன்னுடைய இரட்சகனோடு ரப்போடு தனித்து உரையாடக்கூடியவராக இருக்கிறார். இன்னும் அவருக்கும் கிப்லாவுக்கும் மத்தியில் அவருடைய ரப்பு இருக்கக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ் இருக்கக்கூடியவனாக இருக்கிறார். அதனால் உங்களில் ஒருவர் கிப்லாவின் பக்கம் நீங்கள் எச்சில் துப்ப வேண்டாம். அப்படி நீங்கள் துப்ப வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய இடது பக்கத்திலேயோ அல்லது உங்களுடைய பாதங்களுக்கு கீழாகவோ நீங்கள் துப்பிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். சொல்லிவிட்டு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலாடையினுடைய ஓரத்தை எடுத்து அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீழ்ந்தார்கள். எச்சிலை துப்பினார்கள். துப்பிவிட்டு அதை ஒவ்வொன்றாக சில பகுதியோடு அப்படி வடித்துக் கொண்டார்கள். வடித்து விட்டு காட்டினார்கள், அல்லது நீங்கள் இவ்வாறு செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். இதை வலியுறுத்தக்கூடிய ஹதீஸாக தான் இந்த ஹதீஸ் என்பது அமைக்கப்படுகிறார். அப்ப இதுதான் இந்த பாடத்தில் நம்ம பேசக்கூடிய இந்த மூன்று ஹதீஸ்களுக்கான ஒரு கருத்து சுருக்கமாக இருக்கு. இதனுடைய தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் கூடுதல் செய்திகளை எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். இரண்டாவது ஹதீஸ், இன்னும் 650வது ஹதீஸ். இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது இரண்டாவது ஹதீஸாக அமைகின்றது. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 650வது ஹதீஸாக இது அமைகின்றது. இந்த ஹதீஸ் யாரைக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் ஆயிஷத ரலியல்லாஹு அன்ஹா, சய்யிதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸஃபரின், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்து அவர்கள் மீண்டு வந்தார்கள், திரும்பி வந்தார்கள். அப்போ இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய விளக்கங்கள் அனைத்துமே தலீல் ஃபாலிஹீன் என்ற ஷரஹ் கிதாபில் அமையக்கூடிய விளக்கங்களாக தான் இருக்கு. அதில் சொல்றாங்க, அது என்ன பயன் சொன்னா, ஒண்ணு தபூக் யுத்தம் அல்லது கைபர் யுத்தம், இந்த இரண்டு யுத்தமாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறார்கள். அப்ப இந்த ரெண்டு யுத்தத்துல ஏதாவது ஒரு யுத்தத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வரக்கூடிய சமயம் தான். அதை தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படி சொல்றாங்க. அடுத்தபடியாக அப்படி வரக்கூடிய அந்த சமயத்தில் வகத் சதர்து, திட்டமாக நான் மூடிக்கொண்டேன், நான் திரையிட்டுக் கொண்டேன், சர்வத்தல்லி, எனக்கான ஒரு அறை. இந்த சர்வத்தின் சொன்னா பல அர்த்தங்களை கொடுக்கிறாங்க. வீட்டினுடைய திண்ணை என்ற அர்த்தமும் இருக்கக்கூடியதாக இருக்கும், வீட்டினுடைய முத்தம் அர்த்தம் இருக்கிறாங்க, இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய அறை, அதற்கும் சர்வத்தின் என்ற அர்த்தம்லாம் வரக்கூடியதாக அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனக்கான நம்ம ஒரு அறையை வச்சுப்போம், ஒரு ரூம் வச்சுப்பேன். இப்ப எனக்கான ஒரு அறையில் ஒரு நான் கூடிக்கொண்டிருந்தேன், ஒரு திரையை கொண்டு நான் கூடிக்கொண்டிருந்தேன். திரையான்னு சொன்னா ஒரு சாதாரண திரை கிடையாது, ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடிய மெல்லிசான துணி இருக்கக்கூடிய ஒரு திரை தான் திராவுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த மெல்லிசான திராவை கொண்டு நான் மூடியிருந்தேன். தீஹி, அந்த திரையிலோ தமாபீலு, உருவப்படங்கள் என்பது இருக்கக்கூடியதாக இருந்துச்சு. உருவப்படங்கள் நிறைந்த அந்த திரையை கொண்டு நான் மூடியிருந்தேன் என்று சொன்னாங்க. அப்போ பலம்மா ராஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உருவப்படங்களை பார்த்த பொழுது, ஹதஃபஹு, அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உருவப்படங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்தார்கள். வதலவ்வன வஜ்ஹுஹு,
இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் நிறமாறி இருக்கிறது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அவருடைய முகம் நிறமாறிச்சு, அவங்க அதை கிழித்து விட்டார்கள். கிழித்துவிட்டு சொன்னார்கள், வகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஆயிஷத்து, ஆயிஷாவே, அஷத்துன் நாசி அதாவன், மக்களில் வேதனையால் மிக கடுமையானவர், ஐந்தல்லாஹ யௌமல் கியாமத்தி, மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் வேதனையால் மக்களில் மிக கடுமையானவர், அல்லதீன ஒரு கூட்டத்தார்கள், எத்தகைய கூட்டத்தார்கள் அவர்கள், யவாஹூன பிஹல்கில்லாஹி, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை கொண்டு ஒப்பாக்கக்கூடியவர்களாக இருப்பார். அல்லாஹ் என்ன படைச்சிருக்கிறானோ அதற்கு ஒப்பான ஒரு படைப்பினங்களை உருவாக்கக்கூடியவர்களாக வரைவதன் மூலமாகவோ, இல்லை சிலைகளை செதுக்குவதன் மூலமாகவோ, இல்லை ஒரு பொருளை உருவாக்குவதன் மூலமாகவோ அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு ஒப்பாகக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தான் கியாமத் நாளில் அல்லாஹ்விடத்தில் அதாபால் மிக கடுமையானவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இங்க ஷரஹ்ல சொல்றாங்க, ஒருத்தவன் ஒரு வழிபாட்டிற்காக வழிபடுவதற்காக அவன் கும்பிடுறதுக்காக ஒரு படத்தை அவன் உருவாக்குறான் என்று சொன்னால் அது குஃப்ர், அது ஒரு இறை மறுப்பு. அதே வழிபாட்டுக்காக அல்லாமல் ஒருத்தவன் சாதாரணமாக ஒரு உருவப்படத்தை உருவாக்குறான் என்று சொன்னா அது ஒரு பெரிய பாவமாக ஆகும். குஃப்ர் கிடையாது, ஆனாலும் அது ஒரு பெரிய பாவம் என்பதை நமக்கு ஷரஹ்ல அருமையாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சரிங்களா? அப்ப இதுதான் இந்த ஹதீஸுக்கான தர்ஜுமா. பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸ் என்பது புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது என்று சொல்லி தருகிறார்கள். அடுத்து பாருங்க, அஸ்ஸஹ்வத்து, சஹ்வத் என்ற ஒரு வார்த்தையை மேல சொன்னாங்க. அந்த வார்த்தைகள் அடுத்து சொல்றாங்க பாருங்க. சஹ்வத் என்பதாவது கஸ்ஸுஃபதி, கஸ்ஸுஃபத்துன்னு சொன்னா திண்ணை போன்ற ஒன்று. தகுமும், அது ஆகும், பைன எதை வைத்தி, அந்த வீட்டினுடைய மத்தியில் அது ஆகுமே, அத்தகைய ஒன்றுதான் சுத்தம். அப்போ அந்த சுத்தத்தை போன்ற ஒரு இடம் தான் சஹ்வத் என்ற ஒரு அர்த்தத்திற்கு இதற்குரியதாக என்று சொல்றாங்க. அடுத்தபடியா ஒரு திராம் என்பதாகிறது கசிரி, இந்த கசிரில் கசிர் செய்வது குறித்து திராம் என்று வாசிக்க வேண்டும். திராம் சொன்னா சித்தரும் ரகீகும், மென்மையான திரை என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக என்று சொல்றாங்க. வஹதகஹு, இன்னும் ஹதகஹு என்ற வார்த்தையும் சொல்றாங்க. ஹதகஹு என்றால் அப்சத சூரத்த, உருவத்தை அழித்தார்கள், அல்லது எத்தகைய உருவம் ஃபீஹி, அந்த திரையில் இருக்குமே அத்தகைய உருவம், அந்த உருவத்தை அழித்தார்கள். அப்ப ஹதபனா அழித்தார்கள், சிதைத்தார்கள், அதை கிழிச்சாங்க. அப்படிப்பட்ட அர்த்தத்திற்கெல்லாம் இந்த ஹதப் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்று நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக பாருங்க, மூன்றாவது ஹதீஸ், இன்னும் 651வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் இதற்கு முந்தைய ஹதீஸான இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளரான சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்துதான் விளக்குகிறார். அப்ப இந்த ஹதீஸும் அவங்க தான் அறிவிக்கிறாங்க, அவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் தான். அவங்க சொல்றாங்க, அந்த குறைஷன், நிச்சயமாக குறைஷி கோத்திரத்தார்கள், அஹப்பஹும், அவர்களுக்கு கவலை அளித்தது, ஷஅனுல் மர்அத்தில் மஹ்ஸூமியத்தி, மஹ்ஸூமியா கிளையை சார்ந்த ஒரு பெண்ணினுடைய விஷயம், ஒரு பெண்மணி விஷயம் அவர்களுக்கு கவலை அளித்தது. எத்தகைய பெண்மணி, அல்லது அவர் அத்தகைய பெண்மணி சரக்கத், அவள் திருடிவிட்டாலே அத்தகைய பெண்மணி. மஹ்ஸூமியா கிளைன்னு சொன்னா குறைஷி கோத்திரத்திலேயே நிறைய கிளைகள் இருக்கும், அதுல ஒரு கிளை தான் மஹ்ஸூமி கிளைன்னு சொல்லுவோம். அந்த மஹ்ஸூமி கிளையை சார்ந்த ஒரு பெண்மணி திருடி விட்டார். அப்போ அந்த சட்டம் இறங்கிடுச்சு, என்ற ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கி விடுகிறான், அது அமல் செய்யப்பட்டுருச்சு. அப்ப திருடி ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய இரு கரங்களையும் வெட்ட வேண்டும், இதுதான் சரியா. அப்படி நல்லா இறக்கிட்டான் வசனத்தை. அப்போ இந்த அடிப்படையில இப்படி ஒரு பெண்ணு திருந்தோன்னு நம்ம கோத்திரத்தில் இருக்கக்கூடிய, நம்ம கிளையில் இருக்கக்கூடிய பெண்ணு இப்படி செஞ்சாங்களே, இவளை நம்ம எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி, அப்பொழுது அந்த குறைஷி கோத்திரத்தார்கள் சொன்னார்கள், மையு கல்வி முஃபிஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இந்த பெண் விஷயத்தில் யார் பேசுபவர்களாக இருப்பார், யார் இவருக்காக வேண்டி சிபாரிச்சு யாருப்பா பேசுவா அப்படின்னு கேட்ட உடனே, அப்பொழுது அந்த குறைஷி கோத்திரத்தார்களில் உள்ள நபர்கள் சொன்னார்கள், மையஜ்தரிகு அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் யார் தைரியம் பெறுவார், இல்லா உஸாமத்து பின் ஸைத் ஹிப்பு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியத்திற்குரிய ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனான உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் யார் தைரியம் பெறுவார் என்று அந்த குறைஷி மக்கள் சிலர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார். உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு தான் ரொம்ப தைரியமானவர், அவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் போய் பேசுவதற்கு ரொம்ப தகுதியானவர்.
அப்படி சொல்லி அவர்களை பேச சொல்கிறார்கள். அப்பொழுது பக்கல் நபகு உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் அந்த பெண்ணுக்காக வேண்டி பேசினார்கள். فقال رسول الله صلى الله عليه وسلم அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நமக்கு ஷரஹ்ல சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் கொண்டு சொல்லக்கூடியவர்களா இருந்தார்கள். இந்த ஹதீஸுடைய அனைத்து விளக்கங்களும் தலீல் பாலின் ஷரஹில் அமையக்கூடிய விளக்கம் தான். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் கொண்டு கேட்டார்கள், அதஷ்ஃபஉ நீ சிபாரிசு செய்கின்றாயா ஃபீ ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹி அல்லாஹ்வுடைய தண்டனைகளில் இருந்தும் ஒரு தண்டனையின் விஷயத்தில் நீ சிபாரிசு செய்கின்றாயா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமுற்று கேட்கக்கூடியவர்களா இருந்தார்கள். அப்போ ரெண்டு விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் கொள்வதற்கு காரணம் என்ன? ஒண்ணு, அவள் செய்த குற்றம் தெளிவாகிவிட்டது. இதுதான் சரியா. மொத்தம் ஒரு குற்றத்தை செஞ்சு அந்த குற்றம் தெளிவாகிவிட்டது என்று ஆதாரம் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதற்கப்புறம் சிபாரிசு செய்வதற்கு அனுமதி கிடையாது. இது ஒரு விஷயம். இரண்டாவது, இப்படி தெளிவாகிட்டுன்னு சொன்னா அதை அந்த பிரச்சனையை நீதிபதியிடம் கொண்டு வந்துட்டேன்னு சொன்னா, நீதிபதி இடத்துல வந்துருச்சுன்னு சொன்னா அதற்கும் சிபாரிசு செய்ய சொல்லக்கூடாது. நீதிமன்றம் வந்துட்டாலே பிரச்சனை முடிஞ்சு போச்சு, அவர் எடுக்கிறதா தீர்ப்பு. திரும்ப சிபாரிசு சொல்லிதான் பேசக்கூடாது. இதுதான் சட்டம். அப்ப இந்த சட்டத்தை, இந்த ஷரியாத்தை விவரிக்கும் விதமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ நீங்க சபாரிசு செய்ய சொல்றீங்களா, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நீங்க சபாரிசு செய்ய சொல்றீங்களா என்று சொல்லிவிட்டு திரும்ப பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள். எழுந்து அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். திரும்ப கால பிறகு அந்த உரை சொன்னார்கள், இன்னமா அகிலத்தமன் அவர்களுக்கும் நிச்சயமாக உங்களுக்கு முன் உள்ளவர்கள் அழிந்ததெல்லாம், உங்களுக்கு முன் உள்ளவர்களை அழித்ததெல்லாம் அன்னவும் நிச்சயமாக அவர்கள் காணும் ஆகிறார்கள். இதா சரபீஹு ஷரீஃபு அந்த கூட்டத்தார்களில் செல்வாக்குடைய ஒருவர் திருடிவிட்டால் தரகூஹு அந்த செல்வாக்குடையவரை விடக்கூடியவர்களாக அந்த கூட்டத்தார்கள் ஆகியிருப்பார்கள். ஷரீஃப் சொன்னா கூட்டத்திலே ரொம்ப சிறப்புக்குரியவர்கள், ரொம்ப செல்வாக்கு மிக்கவர்கள், பணக்காரர்கள் எடுத்துக்கலாம். அப்ப கூட்டத்துல ஒரு பணக்காரர் திருடிட்டான், ஒரு தப்பு செஞ்சுட்டான்னு சொன்னா அவர்களை விட்டு விடுவார்கள். அவர்கள் அவர்களுடைய கூட்டத்தார்கள் பலவீனமானவர்கள் திருடிவிட்டார் என்று சொன்னால் அபாவு அலைஹில் ஹத்த அவரின் மீது தண்டனையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஓ, பலவீனமான பிரச்சனை சொன்னா அவன் மீது தண்டனை செய்யறது, செல்வாக்குடைய தப்பு செஞ்சுனா அவர் அப்படி விட்டுறது. அப்ப இது போல செயல்களை செய்ததன் காரணமாக தான் இப்படிப்பட்ட செயல் தான் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் அளித்ததாக இருந்துச்சு. அதனால் இத்தகைய செயலை நீங்களும் செய்யாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இன்னும் சொன்னாங்க, வைமுல்லாஹ் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ் அன்ன ஃபாத்திமத பின்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதுடைய மகளான, நிச்சயமாக முஹம்மதுடைய மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களாக இருந்தாலும், எப்படி சரகத் திருடியவர்களாக ஆகியிருந்தாலும், திருடினாலும் கூட லகஃபஅது யதஹா அவர்களுடைய கரத்தையும் திட்டமாக நான் வெட்டுவேன், துண்டிப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருந்தார். சுப்ஹானல்லாஹ். இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீதத்தை பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக விளக்கிக் கொள்ள வேண்டும். பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்தறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. அடுத்தபடியாக நான்காவது ஹதீஸ், 652வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாரை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சையதுனா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. அவங்க சொல்றாங்க, அண்ணன் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஆ முஃபாவத்தன் ஃபில் கிப்லத்தி பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த கிப்லா இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு நுகாமத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். நுகாமத்துன்னு சொன்னா இந்த ஹதீஸில் அமையக்கூடிய விளக்கங்கள் எல்லாமே தலீல் பாலிகள் என்று ஷரஹ் கிதாபில் அமையக்கூடிய விளக்கம் தான். முகாமத்தை சொன்னா சொல்றாங்கல்ல, மார்பில் இருந்து அல்லது மூக்கிலிருந்து வரும் சளி உமிழ்வு, அதுதான் நுகாமத். அப்போ சளி உமிழ்வு எச்சில் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட நுகாமத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லா இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தார்கள். பார்த்த பொழுது அந்த உமிழ்நீர் என்பது, அந்த சளி என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கஷ்டத்தை கொடுத்தது. பார்த்தவன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அத்தா எந்த அளவிற்கு சொன்னா, ரூபிய ஃபி வஜ்ஹிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தில் தென்பட்டது, பார்க்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகமே மாறிடுச்சு, அவங்க முகத்தே தெரியுது, அவங்க கவலைக்கு உள்ளாயிட்டாங்க என்று சொல்லி. அந்த அளவிற்கான ஒரு கவலையை அது கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு என்று சொல்றாங்க. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள். எழுந்து அந்த தன்னுடைய கரத்தை கொண்டு
அந்த சளியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகற்றினார்கள். அதை சுரண்டி எடுத்தார்கள். சுரண்டி எடுத்துவிட்டு ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஹதக்கும், நிச்சயமாக உங்களில் ஒருவர், இதா காம ஃபீ ஸலாத்திஹி, தன்னுடைய தொழுகையில் அவர் நின்று விட்டால், ஃபஇன்னஹு, நிச்சயமாக அவராகிறவர், யுனாஜி ரப்பஹு, தன்னுடைய ரப்பிடத்தில், தன்னுடைய இரட்சகனிடத்தில் அவர் நேரடியாக உரையாடக்கூடியவராக இருக்கிறார். வைன ரப்பஹு, இன்னும் நிச்சயமாக அவருடைய ரப்பாகிற அல்லாஹ் தஆலா, பைனஹும் வ பைனல் கிப்லதி, இங்க பீனஹும் போட்டிருக்காங்க, இது தவறு. பாவருக்கு ஃபத்ஹா வரும், முஸ்ஹாப்ல சரிங்களா, கஸ்ர் வரக்கூடாது. பைனஹு வ பைனல் கிப்லதி, கிப்லாவிற்கும் அவனுக்கும் மத்தியில் அவருடைய ரப்பு இருக்கக்கூடியவனாக இருக்கிறார். அதனால் பலா யபுசுகன்ன அஹதுக்கும், உங்களில் ஒருவர் துப்ப வேண்டாம், நீங்கள் உமிழ வேண்டாம், கிப்லல் கிப்லதி, அந்த கிப்லாவிற்கு முன்னிலையில் நீங்கள் துப்ப வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வலாக்கின், என்றாலும் துப்பிக் கொள்ளட்டும், அன் யசாரிஹி, தன்னுடைய இடது பக்கத்திலேயோ, அல்லது தஹத கதவிஹி, தன்னுடைய பாதத்தின் கீழாகவோ அவர் துப்பிக் கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, பிறகு அகத பார்ப்பதாகி, தன்னுடைய மேலாடையினுடைய ஓரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்தார்கள். தன்னுடைய மேலாடைனா தன்னுடைய சட்டை மேல போட்டிருக்கக்கூடிய இந்த சட்டையினுடைய ஓரத்தை எடுத்து அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழுந்தார்கள், துப்பினார்கள். துப்பிவிட்டு பிறகு அதில் சிலவற்றின் மீது மடித்தார்கள். அப்படி சட்டையில துப்பி அதை ஒவ்வொன்றா மடிச்சாங்க, அப்படியே மடிச்சு உள்ள வச்சுக்கிறாங்க. மடித்து விட்டு அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லது இவ்வாறு அவர் செய்து கொள்ளட்டும். எப்படி? ஒன்று அவர் இடது படத்தில் துப்பட்டும், இல்ல தன்னுடைய பாதங்களுக்கு கீழே துப்பட்டும், அல்லது இவ்வாறு சட்டையை துப்பி அவர் மடித்துக் கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நமக்கு சொல்லித்தார்கள். பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது என்பதை சொல்லித்தராங்க. அப்போ இங்க ஒரு கூடுதல் விஷயத்தை சொல்லித்தராங்க பாருங்க. வல் அம்ரு பில் புசாகி அன் யஸீரிஹி அவ் தஹ்த கதவிஹி, அப்போ தன்னுடைய இடது புறத்தை தொட்டோ அல்லது தன்னுடைய பாதங்களுக்கு கீழாகவோ துப்புதல் என்பதை குறித்த ஏவலாகிறது. அப்ப இத்தகைய செய்தி இருக்குதா இல்லையா, இந்த காரியமாகிறது அதுவாகிறது. பீமா, ஒரு விஷயத்தில், ஒரு இடத்தில் இருக்கின்றது. இதாக்கான மஸ்ஜிதி, பள்ளிவாசல் அல்லாத இடத்தில் ஆகியிருந்தால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். பள்ளிவாசல் அல்லாத இடத்தில் ஆகியிருக்கான்னு சொன்னா அவன் இப்படிப்பட்ட செயலை செய்து கொள்ளட்டும், அவனுடைய இடத்து பொறுத்தையோ அல்லது தன்னுடைய பாதங்களுக்கு கீழாகவோ அவன் துப்பிக் கொள்ளட்டும் என்ற அர்த்தம் வரக்கூடியதாகும். அம்மா பின் மஸ்ஜிதி, அதிலே ஒன்றின் கீழ் அவன் பள்ளி வாசல் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான்னு சொன்னா, பலா இபுசுகு, அவன் துப்ப வேண்டாம், உமிழ வேண்டாம், இல்லா ஃபீ சௌபிஹி, தன்னுடைய ஆடையிலேயே தவிர அவன் துப்ப வேண்டாம். அப்போ பள்ளிவாசல் இருக்கக்கூடிய சமயத்துல தன்னுடைய ட்ரெஸ்ல அவன் துப்பிக் கொள்ளட்டும், மீந்து கொள்ளட்டும். பள்ளிவாசல் இல்லாத இடத்துலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி, நீ வெளியே ஒரு இடத்துல இருக்கன்னு சொன்னா அந்த இடத்துல முன்னாடி துப்பிடக்கூடாது. நீ உன்னுடைய லெஃப்ட் சைட்லயோ இல்ல உன்னுடைய காலுக்கு கீழாகவோ துப்பி அதை புதைக்க வேண்டும். அப்படி நீ பள்ளிவாசல் இருக்கக்கூடிய சமயம் இருக்குன்னு சொன்னா நீ அப்படி துப்புவதற்கு அனுமதி கிடையாது. உன்னுடைய ஆடையில் மாத்திரமே நீ துப்பிக் கொள்ள வேண்டும். சரிங்களா? உன்னுடைய ஆடையில் மாத்திரமே துப்பிக்கொண்டு அதன்படியே நீ அதன்படியே அதுதான் உன்னுடைய தொழுகையில் கொடுக்க வேண்டிய உண்மையான மரியாதை, உண்மையான ஒழுக்கம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்றைய பாடத்துல இந்த 2வது ஹதீஸ், 3வது ஹதீஸ், 4வது ஹதீஸ் என்ற இந்த 3 ஹதீஸ்களுக்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் முழுமையான விளக்கங்களையும் பார்த்து நம்ம இன்றைய பாடத்தை நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அது மட்டும் கிடையாது, இந்த 4வது ஹதீஸ் தான் இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய இறுதி ஹதீஸாக அமைகின்றது. அப்ப இந்த ஹதீஸோட இந்த பாடம் என்பது, இந்த 77ஆம் பாடம் என்பது நிறைவு செய்யப்பட்டுவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த ரியாதுஸ் ஸாலிஹீனுடைய 78ஆம் நாள் பாடத்தை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.